எங்க ஆயா குடுத்து விட்ட குட்டி இது. இன்னைக்கு எங்க ஆயா வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. எங்க ஆயாவ பார்த்ததுமே பார்த்துக்கிடுங்க, அந்த குட்டி வந்து எங்க ஆயா விட்டு நகரவே இல்ல. எங்க ஆயா கூடயே இருந்துக்கிச்சு பார்த்துக்கிடுங்க. ஏன்னா எங்க அண்ணன் கூடயே தான் எங்க ஆயா இருப்பாங்க. அதனால பார்த்தீங்கன்னா, எங்க அண்ணன் வந்து சரி எடுத்துன்னு போய் அந்த பிளேட்ட குடுத்துட்டு வந்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்து விட்டுருந்தாங்க. எங்க ஆயாவும் சரி வா வளர்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பால் ஊத்தி வளர்த்துக்குறான்ட்டு குடுத்து விட்டுருந்துச்சு. அதனால இன்னைக்கு எங்க ஆயாவ பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா, எங்க ஆட்டுக்குட்டிக்கு ரொம்பவுமே சந்தோஷமாயிருச்சு பார்த்துக்கிடுங்க. எங்கள் ஆயா விட்டு நகரவே இல்லை. கடைசி வரைக்கும் எங்கள் ஆயா கூடயே தான் நின்றுட்டு இருந்துச்சு பார்த்துக்கிடுங்க. எங்கள் ஆயாவை பார்த்துக்கிட்டு அப்புறம் எங்கள் ஆயாலாம் கொஞ்சம் சொல்லிட்டு இருந்துச்சு, வெறும் பாலே கூட கொடுக்காத, கஞ்சி வடிக்கிறல்லவா அந்த கஞ்சி தண்ணி வந்து கொஞ்சம் எடுத்துக்கோ, அதில் லைட்டாக சால்ட்டு போட்டுட்டு கலக்கி கொடுப்பாட்டு, அது ஒரு நேரம் கொடு இது ஒரு நேரம் கொடுன்னு சொல்லிட்டு எங்கள் ஆயா என்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. வெறும் பாலுன்னா பாலையே கொடுக்கக்கூடாது ஆட்டுக்கோ, அப்படியே பால் கொடுத்தினா கூட கொஞ்சம் தண்ணி கலந்து கொடுக்கணும், இல்லைன்னா அதுக்கு வவுறு கட்டிக்கும், அப்புறமேட்டு பாத்ரூம் போகிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஆயா வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. சரி ஆயான்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டுட்டு இருந்தோம் பார்த்துக்கிடுங்க. கடைசி வரைக்கும் எங்கள் ஆயா போகிற வரைக்குமே எங்கள் குட்டி பார்த்திங்கன்னா எங்கள் ஆயா விட்டு நகரவே இல்லை பார்த்துக்கிடுங்க. ஏன்னா வீட்டில் வந்து இப்போ ஒரு 4 நாளாகவே கொஞ்சம் துருன்னு இருக்கிறான். ஏன்னா வயிறு நம்ம கொடுத்துட்றோம்மா, அவளுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துட்றோம்மா, கொடுத்துட்டா பாருங்க வீட்டிலே படுக்கிறது இல்லை, போய் ரோட்டு ஓரத்தில் படுத்துக்கிறது, இல்லையா வாசலில் வந்து படுத்துக்கிறது. அது இல்லாமல் பார்த்துக்கிடுங்க, இந்த வீதியில் இருக்கிறவங்க எல்லாருமே ஆடுங்கள் வந்து நிறையாவே வளர்க்குறாங்க. ஸோ ஆட்டுக்குட்டி வந்து என்ன பண்ணுறாங்க, காலையில் டைம் பார்த்திங்கன்னா 10, 11 மணிக்கு வந்து காட்டுக்கு ஓட்டிகிட்டு போயிடுவாங்க. அந்த 10, 11 மணிக்கு காட்டுக்கு ஓட்டிகிட்டு போயிட்டாங்கன்னா கரெக்டாக 6, 6:30 மணிக்கு தான் மலையிலேருந்து இறங்கி வீட்டுக்கு வருங்க பெரிய ஆடுங்க. அது வரைக்கும் அந்த குட்டிங்க பால் இல்லாமல் ரோட்டு ஓரத்தில் வீட்டுக்கு வெளியிலேயே தான் படுத்துட்ருப்பாங்க. அவங்க சாயந்தரம் அவங்க அம்மாலாம் வரும்போது தான் அது போய் பால் குடிக்கும். அது வரைக்கும் அதுக்கு சோறு ஆகாரம்னு எதுவுமே இருக்காது பார்த்துக்கிடுங்க. ஏன்னா வெறும் வயிற்றுலேயே படுத்துக்கிட்டே கிடப்பாங்க சாயந்தரம் வரைக்கும். காலையில் அவங்க அம்மா ரவுண்டு பாலை கொடுத்துட்டு கிளம்பிட்டாலா போதும், மலைக்கு சாயந்தரம் வர வரைக்கும் உட்காந்துட்டே பார்த்துட்ருப்பாங்க. அந்த சாயந்தரம் டைம் ஆகி போச்சுன்னா பார்த்துக்கிடுங்க, குட்டிங்க எல்லாமே எந்திரிச்சு கத்திக்கிட்டே ரோட்டை உலாவிக்கிட்டே இருப்பாங்க, அவங்க அம்மா வர டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அவங்க அம்மா வரதை பார்த்துட்டா போதும், ஓடி போய் முன்னே பாலை தான் போய் குடிப்பாங்க. அதனால் பார்த்துக்கிட்டிங்க, நம்ம குட்டியும் பார்த்திங்கன்னா போய் வழியிலேயே படுத்துக்கிறோம் அவங்க கூட. 2 நாள் பார்த்திங்கன்னா எனக்கே அடையாளம் தெரியல. சரி எல்லாம் கருப்பு கலரில் இருக்கிறதுனால அடையாளமே தெரில எனக்கு. அப்புறம் என்னை பார்த்துட்டு கத்திட்டு என் காலுக்கிட்ட வரவும் தான் சரி இது நம்ம குட்டின்னு நினச்சிட்டு போய் நான் தூக்கிட்டு வந்தேன். அதனால் இதுக்கு மேலே வந்து கன்ஃபியூஷன் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட பார்த்திங்கன்னா நான் ப்ளவுஸ் தைக்கிறதுனால நான் நாட்டு வச்சுருந்தேன். அது வந்து பிங்க் கலரில் இருந்ததுனால சரி இந்த கலர் நான் போட்டு விடலான்னு சொல்லிட்டு அந்த பிங்க் கலர் கட்டலான்னு ஐடியா பண்ணி அந்த கயிறை வந்து அப்படியே திரிச்சிட்டு இருந்தேன். நான் திரிக்கும் போது பார்த்திங்கன்னா பாப்பா குழந்தையில விளையாடுற சலங்கை இருந்துச்சு ஒரு பொம்மையில், சலுக்குன்னு ஆடும் அந்த சலங்கை. அந்த சலங்கையில் இருக்கிற பொம்மை வந்து அது உடஞ்சிருச்சு. சரி இந்த சலங்கை வேஸ்ட்டாக தானே இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு ஐடியா பண்ணேன், அந்த சலங்கையை வந்து இந்த கயித்துல வந்து நம்ம கட்டிடலாம், நம்ம ஆட்டுக்குட்டி எங்கேயாவது போனால் கூட கொஞ்சம் சலங்கை சத்தம் கேட்கும், நம்ம கண்டுக்கலாம், இல்லை ஒரு 10 குட்டிங்க கூட நம்ம ஆட்டுக்குட்டி படுத்துட்டு இருந்தால் கூட நம்ம கண்டுன்னு நம்ம தூக்கிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு ஒரு அடையாளத்துக்காகோசரம் நான் கட்டி விட்டேன் நண்பர்களே. பாருங்கள் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா?